ஈரல் வந்தால் கொடுங்க. ஈரல் வந்தால் இன்னும் போட்டேன் மாஸ்டர். வரா ரெக்கார்டிங்கில் பண்ணி போட்டிருக்கேன். ஈரல் கரையும் சொல்லுங்க. ஹாய் கைஸ், என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான இன்றைக்கு வந்து ரொட்டியும் அதாவது சிக்கன் கறி அதில் ஓகே பாருங்கள் என்ன நடக்க போகுது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு ரொட்டி சுடுறதுக்கு எல்லாம் ஓகே. கோழியை வந்து நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். பட் இப்போ நமக்கு இப்போ மாவு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து செப்பனியாக ரொட்டி கோழி கறியோட நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிட போகிறோம், கொண்டாட போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஃபுல்லாக ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், நம்மளோட கொச்சிக்காய், வெங்காயம், நிறையா வெள்ளை பூண்டு, அது வெங்காயம், இஞ்சி, நெக்ஸ்ட்டு வந்து தேசிக்காய், அது வந்து மஞ்சத்தூள், ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் வந்து செம்மையாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதே கட் பண்ண எப்படிடா கருப்பெல்லாம் அப்படி இல்லை பாருங்க. சிக்கனை எப்படி கட் பண்ணா நல்லா ஒரே மெட்டு ஒரே கட். நிறைய பேர் பார்ப்பான் அப்படி ரொம்ப பிள்ளைகள் யூடியூபரா நீ வேற பட்டிக்காது. நீங்கள் அதில் அவளை உண்மையில விருப்பமான சாமான் இதுதான் ஈரல், அதாவது சிக்கன் லிவர். ஓகே, இதுதான் நாம் சிக்கனில் விரும்பி சாப்பிட்ற சாமான். இது கட் பண்ணிட்டு சாப்பிடக்கூட தான் இருக்கு. நல்லா பார்த்தீங்க, இதுதான் சிக்கன் லிவர். ரெண்டு லிவரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி சுடுறதுக்காண்டி தண்ணியை வந்து அடுப்பில் வந்து ஒரு பானையில் வந்து வச்சிருக்கோம். சரியா, ஏன் இந்த தான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ காப்பிரைட் கிளைம் வரும் தானே. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா மாவை வந்து இந்த கோப்பையில் வந்து இதை கொட்டப்புறம் கொட்டிட்டு அதை நல்லா செஞ்சு எடுத்து ரொட்டிக்கு வந்து ரெடி பண்ணுவோம். மாவுக்கு வந்து இப்போ உப்பை வந்து சால்ட்டை வந்து நம்ம கொட்டி வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சுடு தண்ணியை எடுத்து நல்லா வந்து ஊற்றணும். பாருங்கள், வெங்காயம் அண்ட் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சரியா, அந்த ஃபோட்டோ காட்டி அப்படியே மட்டும்தான் இந்த ரொட்டி வந்து சாஃப்டாக வந்து நம்ம வந்து
இதில் வந்து நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூண்டு மிளகாத்தூள் மோட்டு அது மேக்கி சூப் கட்டி செய்யணும். அது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த ப்ரொசீசிங் நடக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொட்டி சுடுறதுக்காண்டி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ரொட்டி கறி அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம மிக்ஸ் பண்ண கோழியை வந்து கொஞ்சம் வாட்டர் விட்டு வேக வச்சிருக்கோம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு கோழி. செம்மையாக கோழி. வாவ், சூப்பர். பார்த்தீங்கன்னா சும்மா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. சூப்பராக இருக்கும். ரைட்டு, கரண்டி கரண்டியில் கரண்டியை கொஞ்சம் கொடுங்க. கைஸ், அது வந்து எப்படி சும்மா சூப்பராக வந்துட்டு கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிகளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அவிஞ்சிட்டா இல்லை இதாகிட்டான்னு சொல்லி. ஸோ சரியா அவியாச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகுவேன். சரியா, சூப்பர் டேஸ்ட். இதான் மாஸ்டர் சமையல். சூடாக இருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்காய் திருவுறது இல்லை. அப்படியே எடுத்து வாய்க்கில் வச்சுட்டாண்டா. சூப்பரா சூப்பர். வீடியோ என்ன சொல்லி சூப்பரா சூப்பர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி போடலாமா யூடியூப்ல? போடுறது ஏறிடுங்க எல்லாரையும். சிக்கன் கறியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு. அது என்ன சிக்கன் கறி சூப்பர் சூப்பராக சூப்பர். மாஸ்டர் நினைக்கும் கடையில் அது பார்த்தா கடையா கட் பண்ணுறியா? ஓட்டி தானே அது என்ன எப்படாம எனக்கு வேணுமா? நட முடியாது. ஒரு சுட்டா மூடா கறி நான் சொதப்பிட்டேனே. இதுதான் எப்படி வாவ் அப்படி சூப்பரி. ரொட்டியை பாதுகாத்துக்குங்களா? ரொட்டியை சூப்பரா சூப்பர். இந்த புலவுக்கு சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக நம்ம ரொட்டி ரெடி ஆகிட்டு. சரியா எல்லாம் ஓகே. இப்போ வந்து நம்மளோட சிக்கன் கறி ஆல்சோ ரெடி. இப்போ நான் சாப்பிட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். அங்கேயும் கொட்டுங்களா?
ஃபஸ்ட்டு ஆனத்தை ஊற்று. ஓ எடுத்துட்டு வாடா, ஒன்று மில்லடா, எடுத்து வாங்கடா, எடுத்து போடுறா. இந்த ஈரல் கிடக்கும்டா, ஈரலை கொஞ்சம் எடுங்கடா. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஈரலுங்கடா, ஈரல் எடுத்தா ஈரல் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுத்துருங்கடா. பைத்தியமா நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ஆகுறது காட்டியானு இல்லாமல் போ வீடியோ ரெக்கார்டிங்லாம் போகுது. இல்லைம்மா ஸ்டவ்ல இல்லை ஈரல் வந்தா போங்கடா. இன்னும் போட்டே மாஸ்டர் வரா ரெக்கார்டிங்லாம் பண்ணி போட்டீங்க. ஈரல் கரையும் சொல்லுங்க. கையில் இது போன சைடில் நம்ம சாப்பாடு சமையல் எல்லாம் பண்ணி சூப்பராக சாப்பிடுங்க. சொன்னீங்க சரியா? உடைக்குதா நமக்கு எப்படி? அதெல்லாம்